அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா சிங். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஎஸ்எம் கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமுடைய பாசிபிள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு சாப்டர் இன்ட்ரொடக்ஷன் டு ரிசர்ச் அனலிஸ்ட் ப்ரொஃபஷனில் வரக்கூடிய பாசிபிள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்ட் பை பார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பிரைமரி ரோல் ஆஃப் ரிசர்ச் அனலிஸ்ட்? அதாவது ஒரு ஆராய்ச்சி ஆய்வாளரின் முதன்மை பங்கு என்ன? ஸோ வாட் இஸ் த பிரைமரி ரோல் ஆஃப் ரிசர்ச் அனலிஸ்ட்? அதில் பாசிபிள் 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டேட்டா கலெக்ஷன், டேட்டா அனாலிசிஸ், ஹெல்பிங் கிளைண்ட்ஸ் மேக் இன்ஃபார்ம்டு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ அதாவது அவர் ப்ரைமரி ரோல் என்ன? ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டோட ப்ரைமரி ரோல் டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்களா, இல்லை டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஹெல்பிங் கிளைண்ட்ஸ் மேக் இன்ஃபார்ம்டு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறாங்களா? அதாவது ஆக்சுவலாக வந்து அவங்க ரிசர்ச் அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, they will collect the data, they will analysis the data, they will interpret the data. ஸோ எல்லாமே சேர்த்து பண்ணுறாங்க. எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அந்த கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம்டு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்காக அவங்க பண்ணுறது. ஸோ இண்டிவிஜுவலாக வந்து டேட்டா கலெக்ட் மட்டும் அவங்க பண்ணல, டேட்டா அனாலிசிஸ் மட்டும் பண்ணல, எல்லாமே சேர்த்து அவங்க பண்ணுறாங்க. தட் இஸ் they are collecting, they are analyzing, they are interpreting the data. So the possible answer is, the correct answer is helping clients make informed investment decision. So second question, what does the research process involve? அதாவது ஆராய்ச்சி செயல்முறை எதை உள்ளடக்கியது? ஸோ எதை உள்ளடக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்லி டேட்டா கலெக்ஷன், செகண்ட் ஆன்சர் ஒன்லி டேட்டா அனாலிசிஸ், தேர்ட் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போத் டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஒன்லி டிசிஷன் மேக்கிங். ஸோ அவங்க வந்து டேட்டாவை மட்டும் கலெக்ட் பண்ணல, டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணல, அது மட்டும் சிங்கிளாக பண்ணல, எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணுறாங்க. ஸோ போத் டேட்டா கலெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் டேட்டா அனாலிசிஸ், அதாவது தரகு சேகரிப்பு மற்றும் தரகு பகுப்பாய்வு ரெண்டு வேலையுமே அவங்க பண்ணுறாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் third, that is the option C is the correct answer, both data collection as well as data analysis. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரம் வேர் கேன் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் பி கலெக்டட்? அதாவது பொருளாதார தகவல்களை எங்கேருந்து சேகரிக்கலாம்? ஸோ எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் எங்கேருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், செகண்ட் ஆப்ஷன் சென்ட்ரல் பேங்க் டேட்டா, தேர்ட் ஆப்ஷன் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், ஃபோர்த் ஆப்ஷன் ஆல் ஆஃப் த அபவ். ஸோ அரசு அவங்க இன்ஃபர்மேஷன் எங்கேருந்தெல்லாம் எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா, அரசு புள்ளி விவரங்கள், மத்திய வங்கி தரவு, சர்வதேச ஏஜென்சி. ஸோ இந்த 3 இடத்துலேருந்துமே அவங்களுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணி ஆகணும் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் வந்து டி, ஆல் ஆஃப் த எபவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் சோர்சஸ் ஆஃப் கம்பெனி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்? பின்வருவனவற்றில் நிறுவனம் சார்ந்த தகவல்களின் ஆதாரங்கள். ஸோ ஒரு கம்பெனியோடைய தகவல்களுக்கு என்ன சோர்ஸ், அதாவது வாட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்? அதாவது ஒரு நிறுவன சார்ந்த தகவல்களின் ஆதாரங்கள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், மார்க்கெட் சர்வேஸ். ஸோ இந்த எதை பேஸ் பண்ணி ஒரு கம்பெனியோடைய ஆதாரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா, இல்லை ஆனுவல் ரிப்போர்ட்ஸா, இல்லை மார்க்கெட் சர்வேஸா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த 3ஐயும் பேஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ 3ஐயும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது the ஆப்ஷன் வந்து டி, the ஆல் ஆஃப் த above. that is a correct answer. Next one, what are all the 2 imperative parameters involved in analysis and decision making? ஸோ அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் கட்டாய அளவுரிகள்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர்ஸ், செகண்ட் ஆப்ஷன் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸ், தேர்ட் ஆப்ஷன் மார்க்கெட் அண்ட் கம்பெனி அனாலிசிஸ், ஃபோர்த் ஆப்ஷன் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதாவது தரமான மற்றும் அளவு காரணிகள், நிதி மற்றும் நிதி அல்லாத காரணிகள், சந்தை மற்றும் நிறுவனத்தின் பகுப்பாய்வு, ஃபோர்த் ஒன்று தொழில்நுட்பம் மற்றும் அடிப்படை பகுப்பாய்வு. ஸோ இம்பரேட்டிவ் பராமீட்டர்ஸ் ஒரு டிசிஷன் மேக்கிங்கும் ஒரு அனாலிசிஸுக்கு வந்து மெயினாக வந்து நமக்கு தரமான மற்றும் அளவு காரணிகள், தட் இஸ் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அனாலிசிஸ் ஆஸ் வெல் அஸ் டிசிஷன் மேக்கிங். அதான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து, வாட் இஸ் ஏ செல் சைடு அனலிஸ்ட் பிரைமரி ஃபங்க்ஷன்? ஸோ விற்பனை பக்க ஆய்வாளரின் முதன்மை செயல்பாடு என்ன? ஃபஸ்ட் ஆப்ஷன் பப்ளிக் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் ஃபார் பப்ளிக் டொமைன், ஒர்க் ஃபார் அசட் மேனேஜர்ஸ், ப்ரொவைட் கஸ்டம் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ், ட்ரேட் செக்யூரிட்டிஸ் ஃபார்
பர்சனல் அக்கௌண்ட்ஸ், அதாவது பொதுக்களத்துக்கான ஆராய்ச்சி அறிக்கைகளை வெளியிடுதல், சொத்து மேலாளருக்கான வேலை, தனிப்பெண் ஆராய்ச்சி அறிக்கைகளை வழங்குதல், அப்புறம் தனிப்பட்ட கணக்குகளுக்கான வர்த்தக பத்திரங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து பப்ளிக் டொமைனுக்காக தான் வந்து ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, செல் சைடு அனாலிசிஸ். ஸோ த ஆப்ஷன் இஸ் ஃபஸ்ட்டு ஏ, பப்ளிக் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் ஃபார் பப்ளிக் டொமைன். நெக்ஸ்ட்டு, வாட் டு பை சைடு அனாலிஸ்ட் ஜென்ரலி ஒர்க் ஃபார்? பை சைடு அனலிஸ்ட் வந்து யாருக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ், அசட் மேனேஜர்ஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மீடியா ஃபர்ம்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி பாடிஸ். ஸோ அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. பரஸ்பர நிதிகள் போன்று சொத்து மேலாளர்கள், பரஸ்பர நிதிகளை போன்ற ஒரு சொத்து மேலாளர்களாக தான் பை சைடு அனலிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஹூ ஆர் ஆல் த இண்டிபெண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்? சுயாதீன ஆராய்ச்சி ஆய்வாளர்கள் யார்? ஃபஸ்ட் ஆப்ஷன் அனாலிஸ்ட் ஒர்க்கிங் ஃபார் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ், அனாலிஸ்ட் ப்ரொவைடிங் ரிசர்ச் ஆன் ஏ சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ், அனாலிஸ்ட் ஒர்க்கிங் வித் ரெகுலேட்டரி பாடிஸ், அனாலிஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், அதாவது பெரிய முதலீட்டு வங்கிகளில் பணிபுரியும் ஆய்வாளர்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சந்தா அடிப்படையில் ஆய்வை வழங்கும் ஆய்வாளர்கள். மூன்றாவது ஒழுங்குமுறை அமைப்புகளுக்குள் பணிபுரியும் ஆய்வாளர்கள். நான்காவது மேக்ரோ பொருளாதார காரணிகளுக்கு கவனம் செலுத்தும் ஆய்வாளர்கள். அதாவது சுயாதீன ஆராய்ச்சி ஆய்வாளர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கரெக்ட் ஆப்ஷன் யாருன்னா, சந்தா அடிப்படையில் ஆய்வை வழங்கும் ஆய்வாளர்கள். அதான் வந்து அனாலிசிஸ்ட் ப்ரொவைடிங் ரிசர்ச் ஆன் ஏ சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ், தே ஆர் த இண்டிபெண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். அதுதான் வந்து அதோடைய கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் அ ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ரிசர்ச் அனலிஸ்ட்? ஒரு ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஆராய்ச்சி ஆய்வாளரின் முதன்மை பொறுப்பு என்ன? ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், செகண்ட் ஆப்ஷன் எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், தேர்ட் ஆப்ஷன் மார்க்கெட்டிங் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், ஃபோர்த் ஆப்ஷன் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது நிதி மேலாண்மை, பொருளாதார மற்றும் தொழில்துறை பகுப்பாய்வு, சந்தைப்படுத்தல், நிதி தயாரிப்புக்காக, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ், ஒழுங்குமுறை இணக்கம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை பகுப்பாய்வு, அதாவது எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ். அதுதான் வந்து ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ ரிசர்ச் அனலிஸ்ட், எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் ஆர் க்ரூஷியல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த எக்கனாமி? அதாவது பொருளாதாரத்தை புரிந்து கொள்வதற்கு பின்வரும் காரணிகள் எது முக்கியமானது? ஸோ எக்கனாமியை வந்து புரிந்து கொள்வதற்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேஷ்னல் இன்கம், செகண்ட் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட், தேர்ட் ஆப்ஷன் இன்ஃப்ளேஷன், லாஸ்ட் ஆப்ஷன் ஆல் ஆஃப் த எபோவ். அதாவது தேசிய வருமானம், வட்டி விகிதம், பணவீக்கம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த எக்கனாமி. ஸோ த ஆப்ஷன் இஸ் டி. அதான் வந்து இதனுடைய கரெக்டான ஆப்ஷன். ஸோ பாருங்கள், பயன்பெறுங்கள். ஸோ அடுத்த காணொலியிலையும் பார்த்திங்கன்னா இதோடைய கண்டினியூஷன், தட் இஸ் த சாப்டர் 1 கண்டினியூஷன், இன்ட்ரோடக்ஷன் டு ரிசர்ச் அனலிஸ்ட் ப்ரொஃபஷனோடைய மல்டிபிள் சாய்ஸோடைய கண்டினியூஷன் வருது. பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.